ஹாய், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்ட் 2 வீடியோ தாங்க. பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனுடைய கண்டினியூ தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டு தான் இந்த பார்ட் 2 வீடியோவிலையும் பார்ட் 1 வீடியோலையும் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிச்சன் எப்படி இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சில்ட்ரன்ஸ் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கேரட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசித்து வச்சுருக்கோம். அதாவது சில்ட்ரன்ஸ் மசித்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நான் நம்மளுடைய கிச்சன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அப்பப்போ ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்பப்போ நம்மளுக்கு டைம் இருக்கும்போது அந்தந்த கிச்சன் அப்புறம் பூஜா ரூம் எல்லாத்தையும் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய கிச்சன். ஓகே, அந்த சைடு பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்குது. இந்த சைடு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் இஞ்சி பூண்டு உரலில் நசுக்கி போட்டிருக்கோம். பாருங்கள், போட்டாச்சு. கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். இந்த வீடியோ புரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு பார்ட் 1 வீடியோவை பாருங்கள். அதனுடைய கண்டினியூவும் உங்களுக்கு புரியும். சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்ச நேரம் வதங்கிட்டே இருக்கட்டும். இது நம்மளுடைய கிச்சனில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பெருங்காயம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியல. இதுக்கு பெருங்காயம் போடுவீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது முழுக்க சில்ட்ரனே செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஸோ அவங்க விருப்பம் போல் என்ன செய்கிறாங்களோ அது செய்யட்டும். லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்காங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை அது கூட சேர்த்துக்கிறாங்க. லைட்டாக கிளறி வர்றாங்க. நீங்களாம் சில்ட்ரன்ஸை சமைக்க சொல்லி தருவீங்களா இல்லை சமைக்க விடுவீங்களான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உருளைக்கிழங்கும் கேரட்டும் வேக வச்சு தோல் எடுத்து நல்லா கையிலேயே பிசைஞ்சு வச்சுருக்காங்க. இது ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள். மேங்கோ இருக்குது, போமோகிரேனேட்டு, நெக்ஸ்ட்டு பப்பாயா, எல்லாமே அவங்க வதங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு காமிச்சிட்டாங்க வீடியோவில். சாதமும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. சில பேர் கிச்சன்லேயே விட மாட்டாங்க. சில்ட்ரன்ஸையும் சரி மற்றவங்களையும் சரி. கிச்சனே அவங்களுடைய ராஜ்யம்ன்ற மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க. கிச்சனுனாவோ பெரிய பொக்கிஷம் மாதிரி நம்மளுக்கெல்லாம் எதுவுமே செய்யவே தெரியாதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் சாப்பாடு செய்கிறதுன்றது அவ்வளவு கஷ்டமே கிடையாதுங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடும் சரி, நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். பட் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து ஃபேமிலிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் உண்டு பண்ணி இந்த ஃபுட்டால் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னுடைய லைஃப்பில் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதனால தான் நான் இந்த சிம்பிள் ஃபுட்டு சேனல்ஸே நான் போட்டிருக்கேன். யாருக்கு என்ன தெரியுதோ நம்ம செய்யலாங்க. அது ஒன்றும் பெரிய நம்ம செய்கிறது கைப்பக்குவமே இல்லைன்னா கூட அது ஒரு டேஸ்ட்டில் வரும். அதுவும் ஒரு டேஸ்ட்டு தானேங்க. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி தண்ணி ஊற்றினாலும் சரி, இல்லை தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கினாலும் சரி, அதற்கான டேஸ்ட் நம்மளுக்கு கிடச்சி தானே ஆகும். இதுதான் குக்கிங்கோடைய மெத்தடுங்க. நம்ம எந்த முறையில் செஞ்சாலும் அதற்கான ஒரு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ யாருமே சமையல் செய்யணுன்றது பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் சமைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சில்ட்ரன்ஸ் 8th ஸ்டாண்டர்டு
9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களை நான் வந்து சமைக்க விட்டுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்து சமைக்கிறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அப்படியே வந்து சாப்பிடணும் போல் இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி கூட நான் செய்ய மாட்டேங்க. நான் வந்து கடன்னு ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு நான் வந்து போட்டு சமைச்சிட்டு போயிடுவேன். ஆனால் ஒரு சில்ட்ரன்ஸு, அதாவது இப்போ தான் பேசிக்கே தெரிஞ்சுக்கிற ஒரு சில்ட்ரன்ஸு நான் கிச்சனில் நீ ஃப்ரீயாக உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்யுன்னு சொன்னோடனே அவ்வளோ அழகாக ஒரு டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃபுட்டை ஒரு காரணம் காட்டி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளத்தை கொண்டு வராதிங்க. யாருமே சொல்கிறேன் நான். யாரும் ஒன்று சமைக்கலாம், இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து சமைச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு அழகான ஒரு டிஷ்ஷு சில்ட்ரன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வாவ்! இந்த டிஷ்ஷு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கொஞ்ச நேரம் குக் ஆகிட்டே இருக்கட்டும். சரிங்களா? சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வந்து சில்ட்ரன்ஸை தான் பார்க்குறாங்க ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வேகணும். இப்போ சாதத்தையே நம்ம வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சமாக இப்போ மிளகாய்த்தூளை வந்து போடுறாங்க. காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதாவது அது குக் ஆகிட்ட பிறகு இவங்க மிளகாய்த்தூள் போடுறாங்க. நான் வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். பட் இவங்க மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்குது. சரி, இதுவும் வந்து நம்மளோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3 வீடியோவும் போடுறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.